இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சகலப்பாடியோடைய வயல். அவங்களுதுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து இன்னொருத்தவங்கிட்ட குத்தகைக்கு வந்து பயிர் வச்சுட்டுருக்குறாங்க. ஆனால் இதில் எவ்வளோ இடம்லாம் அவங்களுக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த வாழை மரம் தெரியுது இல்லையா, ஸோ இந்த வாழை மரம் மட்டும் எனக்கு தெரியும். இந்த வாழை மரம் அங்கே தண்ணி அரைக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் எவ்வளோ அவங்களுக்குன்னு எனக்கு தெரில. அது எங்கள் முன்னாடி ஒரு காட்டில், அது யாருது இவங்கள்தான் தான் யாருதுன்னு தெரில, குச்சவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. அதாவது மரவள்ளி கிழங்கு. பார்ப்போமா அப்பா, ஏதோ மரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணி பாஞ்சிட்ருக்கு. ஏப்பா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்களே வந்து ஊரில் சென்னையிலேருந்து வந்தோன்னா மேக்ஸிமம் இங்கே தான் இருப்போம். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறத விட மேக்ஸிமம் இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஏன் தெரியல, ஒரு களை தான் நிறையா இருக்குது, புல்லு அந்த மாதிரி. என்னன்னு தெரியல, பேக் கேமராவே போட முடியல. என்னன்னு தெரியுதா, சோளம், மக்கா சோளம். இப்போ தான் வந்துட்டு பிஞ்சு வச்சிருக்கு. இதுதான் பிஞ்சு இப்போ தான் வச்சிருக்கு. சரிதா, இதெல்லாமே வந்து இதுக்கு தான் மேக்ஸிமம். இது வந்து யாரும், ஆனால் நாட்டு சோளம் இதுதான். இது ஒரு பதம் வந்தோடனே உடச்சி அவிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. இது மீதெல்லாம் வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ கொள்முதல் நிலையம் இருக்குது இல்லையா, அங்கே கொண்டு விற்றுருவாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேஜ் வரும். அது ஃபுல்லாகவே சோளம் தான் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக சோளம் தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து கண்ணு கட்டுந்தோறு வரைக்கும் எல்லாம் சோளம் தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்தாண்ட இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கு. அது என்ன தெரியல, ரொம்ப சரியாக விளைச்சல் இல்லைன்னு தெரியல, பாதி குச்சாக இருக்குது. ஓப்பா, எங்களுக்கு இங்கே வந்தால் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நேற்று நைட்டு தான் வந்தேன், அடித்து பிடிச்சிக்கிட்டு வந்தேன். ஒரு 9:47 நான் வந்து இங்கே வந்துட்டேன். 5 மணிக்கு கிளம்பி இங்கே வந்தாச்சு நான்.